بسم الله الرحمن الرحيم بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. நாங்கள் பிரகஹதனிய ஜாமிஉத் தௌஹீத் ஜும்மா பள்ளி வாயிலிலே தொடராக படித்து வரக்கூடிய ஹதீஸ் பேழை உம்தத்துல் அஹ்காம் என்று சொல்லப்படக்கூடிய அல் இமாம் அல் புகாரி வல் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுமுல்லா அவர்களுடைய சஹீஹான 2 கிரந்தங்களிலும் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ்களை தெரிவு செய்து இமாம் மக்திசி ரஹிமஹுல்லா அவர்கள் கோர்வை செய்த உம்தத்துல் அஹ்காம் என்ற ஒரு மனிதனுக்கு, குறிப்பாக ஒரு முஸ்லிமுக்கு தேவையான அஹாதீத்துல் அஹ்காம், அவனுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விடயங்கள் சம்பந்தப்பட்ட ஹதீஸ்களுடைய விளக்க உரையிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம். நாங்கள் இதிலே முதலாவது பகுதியாகிய கிதாபுத் தஹாரா என்று சொல்லப்படக்கூடிய சுத்தம் சம்பந்தமான பாடங்களை நாங்கள் முடித்துவிட்டு கிதாபு ஸலாயிலே தொழுகை சம்பந்தமான பாடத்திலே பல ஹதீஸ்களை நாங்கள் படித்து முடித்துவிட்டோம். இன்றைய ஹதீஸ் 60வது ஹதீஸ். அன்னா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அன்னா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال إذا أقيمت الصلاة وحضر العشاء فابدأوا بالعشاء وعن ابن عمر نحوه رضي الله تعالى عنهم جميعا. அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர் அறிவிக்கின்றார்கள், இந்த ஹதீஸ் தொடக்கம் இதற்கு பின்னால் வரக்கூடிய 2-3 ஹதீஸ்கள் எங்களுக்கு எதை கற்பித்து தருகின்றது என்று சொன்னால், நாங்கள் தொழுவதற்காக வேண்டி நாங்கள் தயாராகும் பொழுது தவிர்த்து கொள்ளக்கூடிய சில விடயங்கள், கட்டாயமாக இல்லாவிட்டாலும் நாங்கள் தவிர்த்து கொள்வது சிறந்தது என்ற வகையிலே நாங்கள் தொழுகைக்கு தயாராகும் பொழுது தொழுகைக்கு முற்றுமுழுதாக உடல் ரீதியாகவும் சுத்தம் செய்து, அதே போன்று உள ரீதியாக அல்லாஹ்வுக்கு நாங்கள் எங்களை பரிபூரணமாக ஒப்படைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்ற தோரணையிலே சில அதபுகளை, சில வரையறைகளை, விளக்கங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். பாருங்கள், இந்த ஹதீஸில் என்ன சொல்லப்படுகின்றது என்று சொன்னால், இதா உகீமத்திஸ் ஸலாத்து, தொழுகைக்காக வேண்டி இகாமத் சொல்லப்பட்டால் அல்லது தொழுகை நீங்கள் நிலைநாட்டுவதற்காக வேண்டி நீங்கள் தயாரானால், வஹதரல் அஷாஉ, இரவு உணவு, டினர், இராப்போசனம் அங்கே உங்களுக்கு தயார் பண்ணப்பட்டு கொண்டு வந்து வைக்கப்பட்டால் உங்களுக்கு முன்னால், ஃபப்தஉ பில் அஷா, நீங்கள் தொழ வேண்டாம், அந்த இராப்போசனத்தை நீங்கள் முதலாவது உண்ணுவதை நீங்கள் ஆரம்பியுங்கள் என்பதாக இந்த ஹதீஸிலே சொல்லப்படுகின்றது. சுருக்கமாக எங்களுடைய பாசையிலே சொல்வதென்று சொன்னால், நாங்கள் தொழுவதற்கு நாங்கள் தயாராகின்றோம், இராப்போசனம் தயார் பண்ணப்பட்டு எங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்படுகின்றது. இப்போ இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லுகின்றது, நீங்கள் தொழ வேண்டாம், என்ன செய்யுங்கள், சாப்பாட்டை நீங்கள் சாப்பிடுங்கள், இராப்போசனத்தை சாப்பிடுவதற்கு ஆரம்பியுங்கள் என்பதாக இந்த ஹதீஸ் சொல்லுகின்றது. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் விளக்கத்தை பார்ப்போம். அடுத்த ஹதீஸ் வலி முஸ்லிமின் அன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அதுவும் அன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர் அறிவிக்கின்றார்கள், قالت سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், லா ஸலாத பிஹضرة الطعام, சாப்பாடு ரெடியாகினால் உங்களுக்கு, அதாவது சாப்பாட்டுக்காக வேண்டி தயார் நிலைகள் ஏற்படுத்தப்பட்டால், சாப்பாடு கொண்டு வந்து வைக்கப்பட்டால் அந்த வேளையிலே நீங்கள் தொழ வேண்டாம், சாப்பாடு இருக்கும் பொழுது தொழுவது கூடாது. வலா ஹுவ யுதாஃபிஉல் அஹ்பஸான், அஹ்பஸான் என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது நாங்கள் சிறுநீர் கழிப்பதற்கு நாங்கள் தேவையான நேரத்திலே அதை அடக்கிக் கொண்டு நாங்கள் தொழக்கூடாது. அதே போன்று நாங்கள் மலம் கழிப்பதற்கு தேவையான நேரத்திலே அதை நாங்கள் அடக்கிக் கொண்டு தொழக்கூடாது. இந்த மலம், சலம், இந்த 2க்கும் சொல்லப்படும் அஹ்பஸான், 2 வெறுக்கத்தக்க விடயங்கள். இந்த 2ஐயும் நாங்கள் அடக்கிக் கொண்டு, வலா ஹுவ யுதாஃபிஉஹு, அவை 2ஐயும் அடக்கிக் கொண்டும் தொழக்கூடாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எங்களுக்கு அறிய தருகின்றார்கள். இப்போ இந்த 2 ஹதீஸிலும் எங்களுக்கு பொதுவாக என்ன கருத்தோட்டம் முன்வைக்கப்படுகின்றது என்று சொன்னால், நாங்கள் சிந்தனா ரீதியாக
தொழுகைக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய விடயங்களை முன்வைத்துவிட்டு நாங்கள் செல்லக்கூடாது. உதாரணமாக, ஒருவருக்கு மிகவும் சாப்பாடு தேவையாக இருக்கக்கூடிய வேலை, பசியாக இருக்கக்கூடிய வேலை, சாப்பாட்டை எதிர்பார்த்திருக்கக்கூடிய வேலை, அப்போ தொழுகைக்காக வேண்டி தயாராகி விட்டார் என்று சொன்னால் அப்பொழுது சாப்பாடு அவருக்கு கொண்டு வந்து வைக்கப்படுகின்றது. இப்போ இந்த வேளையிலே அவர் தொழாமல் சாப்பாட்டை முடித்துவிட்டு, ஏனென்றால் பசி என்பது ஒரு மனிதருக்கு இருக்கக்கூடிய மிகவும் தேவையான ஒரு விடயம். பசி வந்தால் 10 பறக்கும் என்று சொல்வார்கள். பசியோடு இருக்கும் பொழுது அவனுக்கு சிந்தனை ஒழுங்காக வேலை செய்யாது. இப்போ இந்த வேளையிலே அவன் செய்ய வேண்டும், வயிறார சாப்பிட்டு விட்டு அவனுடைய பசியை போக்கிவிட்டுத்தான் அவன் தொழ வேண்டும். அதே போன்று ஒருவருக்கு சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவை, அவருக்கு என்ன மிகவும் அடக்க முடியாத ஒரு நிலையிலே இருக்கின்றார். அப்பொழுது தொழுகை என்ன இக்காமத் சொல்லப்பட்டாலும் அவர் தொழக்கூடாது. மாறாக சிறுநீர் கழித்து விட்டு அவர் உடம்பு ரீதியாக சிந்தனா ரீதியாக, என்றால் சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவை இருக்கும் பொழுது அவர் தொழுகைக்கு நிற்பார் என்று சொன்னால் அவருடைய சிந்தனா ரீதியான பரிபூரணமாக அவருக்கு தொழ முடியாது. சொல்வார்கள் ஆத்திரத்தை அடக்க முடியும், மூத்திரத்தை அடக்க முடியாதுன்னு சொல்வார்கள். அந்த நிலையை எப்படி தொழுவது? அதே போன்றுதான் மலம் கழிப்பதற்கு தேவையாக இருக்கும் பொழுதும் அவர் என்ன செய்ய முடியாது, தொழுகைக்கு வராமல் அவருடைய தேவையை பரிபூரணமாக நிறைவேற்றி விட்டுத்தான் வர வேண்டும். சரி, தற்பொழுது இந்த ஹதீஸுடைய அதாவது வாசகத்தை எடுத்து நாங்கள் சட்டம் இயற்றுவதற்கு நாங்கள் வந்தால் என்ன சட்டம்? இப்போ நாங்கள் சொன்னோம், ஒருவருக்கு பசியாக இருக்கும் பொழுது, தேவையாக இருக்கும் பொழுது வைக்கப்பட்டால் என்ன செய்ய வேண்டும், அவர் சாப்பிட்டு விட்டு தான் தொழ வேண்டும். ஆனால் சட்டமாக பார்த்தால், அதாவது பொதுவாக ஒருவருக்கு முன்னிலையிலே சாப்பாடு கொண்டு வைக்கப்படுகின்றது, இஷாவுக்காக வேண்டி பாங்கு சொல்லப்படுகின்றது. அப்போ இவர் என்ன இஷாக்கு பள்ளிக்கு போகாமல் அல்லது இஷாவை தொழாமல் சாப்பாட்டை முற்படுத்தி சாப்பிட வேண்டுமா? இது சட்டம் நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி. அதே போன்று ஒருவருக்கு எப்பொழுதும் இஷா இங்கே தொழுவிக்கப்படக்கூடிய நேரத்தில் தான் சாப்பாடு வைக்கப்படுகின்றது என்று சொன்னால் அவர் எப்பொழுதும் என்ன ஜமாத்தை மிஸ் பண்ணிவிட்டு சாப்பாட்டிலே இருப்பதா? இப்படியான கேள்விகளுக்கு உலமாக்கள் சட்டம் சொல்லும் பொழுது சொல்வார்கள், ஒருவருக்கு இருக்கக்கூடிய தேவையுடன் சேர்த்துத்தான் ஒருவருக்குரிய சட்டம் சேரும். அல் ஹுக்மு ததூரு மஅல் இல்லான்னு சொல்வார்கள். ஒருவருக்கு ஒரு தேவை ஏற்பட்டால் அதற்குரிய சட்டத்தை தான் அவர் எடுக்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது உலமாக்கள் சொல்லக்கூடிய, அதாவது பின்னர் நாங்கள் 2-3 ஹதீஸ்களை பார்ப்போம், சொல்லக்கூடிய சட்டம், எப்பொழுதும் ஒரு தொழுகை நேரத்திற்கு சாப்பாடை என்ன செய்யக்கூடாது, பரிமாறக்கூடிய நேரமாக நாங்கள் வைத்து கொள்ளக்கூடாது. இப்போ தொழுகை நேரம் அறியப்பட்ட நேரங்கள் கேலண்டரிலும் உங்களுக்கு போடப்பட்டிருக்கின்றது. அந்த நேரத்திலே நாங்கள் சாப்பாட்டை கொண்டு பரிமாறக்கூடிய நேரமாக நேரத்தை வைத்து கொள்ளக்கூடாது. இப்போ இந்த ஹதீஸுடைய விளக்கம் என்ன? இந்த ஹதீஸுடைய விளக்கம் என்னவென்று கேட்டால், சாப்பாடு மிகவுமே தேவையான ஒருவருக்கு முன்னர் சாப்பாடு வைக்கப்பட்டால் அவருக்கு பசி, அவர் தொழுதாலும் என்ன பரிபூர்ணமாக தொழ மாட்டார். அந்த வேளையிலே அவர் சாப்பாட்டை முடித்துவிட்டுத்தான் தொழ வேண்டும். ஆனால் ஜமாத்துக்காக வேண்டி இகாமத் சொல்லப்படுகின்றது. ஜமாத்துக்காக வேண்டி இகாமத் சொல்லப்பட்டால் அவர் அந்த ஜமாத்துடன் சேர்ந்து விட்டு அவருக்கு சாப்பாட்டை சாப்பிடுவதற்கு முடியும் என்றால், சிலருக்கு சக்தி இருக்காது என்றால் ஒரு குறிப்பிட்ட நேரம் அவருக்கு தாங்கி பிடிக்க முடியாமல் இருக்கும், அப்படி இருந்தால் அவர் சாப்பிடலாம். அப்படி இல்லாமல் இருந்தால் அவருக்கு ஜமாத்தை முடித்துவிட்டு சாப்பிட முடியும் என்றால் அவர் ஜமாத்தை முடித்துவிட்டுத்தான் சாப்பிட வேண்டும். ஏனென்றால் இந்த ஜமாத்துடைய நேரம் முடிந்துவிடும், அதை எத்திக்கொள்ள முடியாது. இப்போ எத்திக்கொள்ள முடியாத ஒரு நேரம் இருக்கும் என்றால் அவரை எத்திக்கொள்ளத்தான் வேண்டும். அதே போன்று இன்னொருவருக்கு கதா என்ன தொழுகையை பிற்படுத்தி விட்டார், பிரயாணத்தின் காரணமாகவோ இன்னொரு என்ன பிற்படுத்த முடியுமான காரணிகளால் தொழுகையை பிற்படுத்தினால் அதனுடைய நேரம் முடிய போகக்கூடிய தருவாயிலே அவருக்கு பசியாகவும் இருந்தால் அந்த வேளையிலே அந்த தொழுகையை அவர் தொழாவிட்டால் அந்த தொழுகையோட நேரம் முடிந்துவிடும் என்று சொன்னால் அவர் எதை முற்படுத்த வேண்டும்? அவர் அந்த தொழுகையைத்தான் முற்படுத்த வேண்டும். இமாம் புகாரி அவர்கள் தன்னுடைய கிரந்தத்திலே ஒரு பாடமிட்டு இருக்கின்றார். இது சம்பந்தமான பாடத்தை அவர் இடும் பொழுது, பாபு இதா ஹதரத் தஆமு வ உகீமத்திஸ் ஸலாத்து வ கான இப்னு உமர் யப்தஉ பில் அஷா. சாப்பாடு தயாராகி முன்வைக்கப்பட்டால் அதே நேரத்திலே தொழுகைக்காக வேண்டி தயாரானால் இகாமத் சொல்லப்பட்டால் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சாப்பாட்டை தான் முற்படுத்தி செய்திருக்கின்றார்கள் என்று அறிவிப்பை எங்களுக்கு தருகின்றார்.
அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், மின் ஃபிக்ஹில் மர்இ இக்பாலுஹு அலா ஹாஜதிஹி ஹத்தா யுக்பில அலா ஸலாத்திஹி வ கல்புஹு ஃபாரிக். ஒரு மனிதனுடைய நல்ல விளக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு விடயம்தான், ஒரு நல்ல விளக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதன் எவ்வாறு தொழுகைக்காக தயாராகுவான் என்பதை அவர் சொல்லும் பொழுது, இக்பாலுஹு அலா ஹாஜதி, அவருடைய தேவைகள் அனைத்தையும் முடித்துவிட்டுத்தான் அவர் தொழுகைக்காக வேண்டி முன் வருவார். இது அந்த தொழுகை சம்பந்தமாக அதற்கு யாரெல்லாம் கரிசனை காட்டுகின்றார்களோ அவர்களுடைய விளக்கமாக இருக்கின்றது என்பதாக சொல்லுகின்றார்கள். இவை அனைத்தையும் ஒன்று சேர்த்து இமாம் இப்னுல் முலக்கின் அவர்கள் சொல்லும் பொழுது கூறுகின்றார்கள், யன்பகி அன் யதூரல் ஹுக்மு மஅல் இல்ல. அதாவது இந்த சட்டத்தை பொறுத்தவரையிலே இந்த சட்டம் தேவையுடன் தான் சேர்ந்திருக்கின்றது. ஒரு தேவையை பொறுத்து தான் இந்த சட்டம் நாங்கள் சொல்ல வேண்டும். ஃபஹைது அமினத் தஷ்வீஷு குத்திமத்திஸ் ஸலா. ஒருவனுக்கு இந்த பசி என்ற விடயம் அல்லது இந்த சாப்பாட்டு என்ற விடயம் அவன் தொழும் பொழுது அவனுடைய சிந்தனையை குழப்பாது என்ற ஒரு தோரணை இருக்கும் என்றால் அவர் தொழுகையைத்தான் முற்படுத்த வேண்டும். அப்படி இல்லாமல் சாப்பாட்டில் தான் அவனுடைய சிந்தனை பூராகவும் செல்லும் என்ற ஒரு நிலைமை இருந்தால் அவன் சாப்பாட்டை முடித்துவிட்டுத்தான் என்ன செய்ய வேண்டும், தொழுகைக்காக வர வேண்டும் என்பதாக இமாம் இப்னுல் முலக்கின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இன்னொரு ஹதீஸை நான் உங்களுக்கு முன்வைத்தால் உங்களுக்கு ஒரு பரிபூர்ணமான விளக்கம் கிடைக்கும் என நினைக்கின்றேன். இமாம் புகாரி முஸ்லிம் அவர்கள் இருவரும் ஒப்புய ஒரு ஹதீஸ், அன் அம்ர் இப்னு உமைய்ய ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அம்ர் இப்னு உமைய்ய ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அன்னஹு ரஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்தஸு மின் கத்ஃபி ஷாத்தின் ஃபி யதிஹி. ஒரு சாப்பாட்டுக்கு சென்ற வேளையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்டிறைச்சியுடைய ஒரு சந்தை எடுத்து என்ன இறைச்சியை பித்து கொண்டிருந்தார்கள் சாப்பிடுவதற்கு. ஒரு சாப்பாட்டில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரம், சாப்பாடு தொழுகைக்கு பின்னால், இந்த தொழுகையுடைய இகாமத் சொல்லப்பட்டதன் பின்னால் ஆரம்பிக்கப்பட்ட சாப்பாடு அல்ல, சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒரு என்ன ஆட்டுடைய சந்துடைய இறைச்சியை பித்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது ஃபதுஇய இலஸ் ஸலா, தொழுகைக்கான அழைப்பு அங்கே விடப்பட்டது, பாங்கோசை அங்கே கேட்டது. அந்த வேளையிலே ஃபஅல்காஹா வஸ்ஸிக்கீன் அல்லதி கான யஹ்தஸு பிஹா, அந்த இறைச்சியையும் அவர்கள் வைத்துவிட்டு அந்த இறைச்சியை பிப்பதற்காக வேண்டி பாவித்த அந்த கத்தி சிக்கீன் அதையும் அவர்கள் ரெண்டையும் கீழே போட்டுவிட்டு சும்ம காம ஃபஸல்ல வலம் யதவல்லா, அவர்கள் தொழுகைக்காக சென்று விட்டார்கள். அவர்கள் வுது செய்யவும் இல்லை. இப்போ இந்த ஹதீஸை பயன்படுத்துவார்கள், ஆட்டிறைச்சி தின்றால் வுது முறியாது என்ற விடயத்திற்கும் இந்த ஹதீஸை பயன்படுத்துவார்கள். அதனால் தான் சொல்லப்படுகின்றது, நபி அவர்கள் ஆட்டிறைச்சியை கத்தியால் வெட்டி சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள், தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்பட்டது, ஃபதுஇ என்று வந்து இருக்கின்றது, ஒக்கைமன்று வந்தும் இல்லை, அதாவது தொழுகை இகாமத் சொல்லப்பட்டது வந்தும் இல்லை, தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்பட்டது, நேரம் இருக்கின்றது, சாப்பிட்டு முடித்து போகலாம். ஆனால் நபி அவருக்கு அந்த அளவுக்கு பசி கிடையாது, அதாவது சாப்பாடு தேவை கிடையாது. அப்போ என்ன செய்தார்கள், தொழுகைக்காக வேண்டி பாங்கோசை கேட்ட சந்தர்ப்பத்தில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பாட்டை முடித்து கையை கழுவிட்டு செல்லவில்லை, மாறாக இறைச்சியை அப்படியே போட்டுட்டு பிச்சு கொண்டிருந்த அந்த கத்தியை அப்படியே போட்டு என்ன செய்தார்கள், எலும்பி சென்றார்கள். அவர்கள் வுது செய்யவும் இல்லை என்பதாக இருக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருக்கின்றது. அப்போ இந்த ஹதீஸ் எங்களுக்கு எதை சொல்லுகின்றது, அந்த ஹதீஸ் எதை சொல்லுகின்றது என்று சொன்னால், இப்போ இப்படி ஹதீஸ்கள் என்ன இருவேறுபட்ட கருத்துக்களை எங்களுக்கு முன்வைக்கக்கூடிய ஹதீஸ்கள் வரும் பொழுதுதான் உலமாக்கள் 1400 வருடங்களாக அவர்களுடைய ஃபிக்ஹ் விளக்கங்களை எங்களுக்கு முன்வைத்திருக்கின்றார்கள். எவ்வாறு இப்படிப்பட்ட ஹதீஸ்களுக்கு இடையிலே நாங்கள் விளக்கம் காணுவது என்பது, அதற்கு தான் ஃபிக்ஹ் என்று சொல்வார்கள். அப்போ உலமாக்கள் எங்களுக்கு முன்வைத்திருக்கக்கூடிய ஃபிக்ஹ் என்னவென்றால், ஒருவருக்கு சாப்பாடு மிகவும் தேவையான ஒரு சந்தர்ப்பமாக இருந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும், சாப்பாடை முற்படுத்த வேண்டும். ஏனென்றால் அதை முடித்தால்தான் அவருக்கு தொழுகையிலே பரிபூர்ணமாக சிந்தனையை செலுத்தலாம். அப்படி இல்லை என்றால் அவர் சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றார், அவ்வளோ பெரிய ஒரு தேவை இல்லை என்றால் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் அந்த நேரம் வந்தால் தொழுகையை அவர் முற்படுத்த வேண்டும் என்பது இங்கே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயமாக இருக்கின்றது. அடுத்தது இரண்டாவது, இந்த ஹதீஸிலே இருக்கக்கூடிய இரண்டாவது விடயம், நாங்கள் மலம் கழிப்பதற்கோ அல்லது சிறுநீர் கழிப்பதற்கோ தேவையாக இருக்கும் பொழுது நாங்கள் தொழுகைக்காக வேண்டி நாங்கள் முன்னாக கூடாது. அது அல்ஹம்துலில்லாஹ் என்று எங்களுடைய நாங்கள் வுது செய்யும் பொழுது எங்களுடைய பழக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு விடயம்.
ஆனால் நாங்கள் இங்கே ஹதீஸை படிக்கும் பொழுது இப்படி ஒரு சட்டம் இருக்கின்றது என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதாவது நாங்கள் தொழுகைக்காக வருவது என்று சொன்னால் நாங்கள் சிறுநீர் கழித்துவிட்டு மலம் கழிக்க தேவை இருந்தால் அதையும் நாங்கள் டாய்லெட் எல்லாம் நாங்கள் சென்றுவிட்டு நாங்கள் பரிபூரணமாக எந்த விதமான சங்கடங்களும் இல்லாமல் நாங்கள் உதவெடுத்து விட்டு தொழுகைக்காக வர வேண்டும் என்ற விடயம் இந்த ஹதீஸில் எங்களுக்கு கிடைக்கின்றது. அடுத்தது இன்னும் சில உலமாக்கள் சொல்வார்கள், இப்படி யாராவது தொழுதால், அப்போ ஒருவருக்கு மிகவுமே அதாவது பசி, சாப்பாடு முன்வைக்கப்படுகின்றது, அப்போ தொழுவிட்டார். இந்த தொழுகையுடைய சட்டம் என்ன? அங்கே வந்திருக்கின்றது லா ஸலா, தொழுகை இல்லை. அதற்கு கருத்தெடுக்கலாம் தொழுகை பாத்தில் என்று கருத்தெடுக்கலாம். அதே மாதிரி ஒருவர் என்ன சிறுநீர் கழிப்பதற்கு 1க்கு 2க்கு போகிறதுக்கு தேவை, மிகவும் கஷ்டமான நேரத்திலும் அவசரக்காரன் டக்குன்னு இதை முடிச்சுட்டு போம் என்று சொன்ன தொழுகை அவசரமாக முடித்து விட்டு சென்று விட்டார். இந்த தொழுகையுடைய சட்டம் என்ன என்று சொன்னால் இதில் உலமாக்கள் கருத்து வேறுபாட்டு இருக்கின்றார்கள். சில உலமாக்கள் தொழுகை பாத்தில் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள், குறிப்பாக 2வது விடயத்தை பொறுத்தவரையிலே. ஆனால் அதற்கு நடுத்தரமான கருத்தாக இருப்பது என்னவென்று சொன்னால் லா, அதனுடைய அஜ்ர், அதனுடைய கூலியை பொறுத்தவரையிலே கமால், பரிபூரணமான கூலி எங்களுக்கு கிடைக்காது. லா ஸலாத்த காமிலா என்பதாக சொல்வார்கள் உலமாக்கள். பரிபூரணமான ஒரு தொழுகை தொழுதவனாக அவன் கருதப்பட மாட்டான். அதாவது நல்லவை பசி இருக்கக்கூடிய நேரம், சாப்பாடு முன் வைக்கப்பட்டாச்சு, ஹதீஸை பார்த்தால் லா ஸலான்னு வந்திருக்கிறது, இப்படி வைக்கப்பட்டால் தொழுகை இல்லை என்று. ஆனால் தொழுது விட்டான், அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா அல்லது பாத்திலான்னு கேட்டால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய அஜிர் குறைவான அஜிர், பரிபூரணமான அஜிர் கிடைக்காது. ஏன்? நீங்கள் பரிபூரணமாக உங்களை தொழுகைக்காகவே நீங்கள் ஒப்படைக்கவில்லை. அதே போன்றுதான் 1க்கு 2க்கு போகிற தேவை இருக்கும் பொழுது நாங்கள் தொழுதாலும் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும், ஆனால் பரிபூரணமான கூலி கிடைக்காது. இப்போ இந்த விடயத்தை நாங்கள் படிக்கும் பொழுது இன்னொரு படிப்பினையையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது இது ரெண்டும் சாப்பாடு ஃபிசிக்கலி வரக்கூடிய காரணிகள். அப்படி இல்லாமல் சிலாக்களுக்கு நல்ல வயிறார உண்டு இருப்பார்கள், 1க்கு 2க்கு போகக்கூடிய தேவையும் இருக்காது, ஆனால் சிந்தனை வேறெங்கோ இருக்கு. இப்போ ஏன் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது? ஒருவன் தொழுகைக்காக வேண்டி முன்னின்றால் சிந்தனா ரீதியாக அவன் தயாராக இருக்க வேண்டும். இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த இரண்டையும் நாங்கள் வைத்துக்கொண்டு இவை இரண்டும் இல்லாமல் எங்களை தொழுகையிலே டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய, சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய, எங்களுடைய சிந்தனையை சிதறடிக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் தூக்கி கொண்டு தொழுகைக்காக வேண்டி நாங்கள் வரக்கூடாது. இயன்றளவு மனிதன் என்ற அடிப்படையிலே, குறிப்பாக தற்காலத்திலே சோழிகளுக்கு மத்தியிலே மனிதன் வாழும் பொழுது இயன்றளவு அந்த சோழிகளுடைய சிந்தனைகளை நாங்கள் தூரம் தள்ளிவிட்டு தொழுகைக்காக வேண்டி எங்களை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நிலையில்தான் நாங்கள் தொழ வேண்டுமே தவிர, சிலருக்கு அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும், சில வேளை எங்களுக்கு நிலைகள் வந்திருக்கலாம், தொழுகையிலிருந்து ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் என்ன தொழுகையுடைய சிந்தனை இருக்காது. சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவோம், இன்னொரு சூறாக்களை ஓதுவோம், அந்த பழக்க தோஷத்துக்கு என்ன சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுப்ஹான ரப்பியல் அலா எல்லாம் வரும். ஆனால் சிந்தனா ரீதியாக நாங்கள் தொழுகையிலே இல்லாத சில வேலைகளும் இருந்திருக்கும். அல்லாஹ் தஆலா மன்னிக்க வேண்டும். ஆனால் இயன்றளவு நாங்கள் சிந்தனா ரீதியாக தொழுகைக்கு எங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு படிப்பினை இந்த ஹதீஸ்களிலிருந்து எங்களுக்கு கிடைக்கின்றது.